இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் அங்கேரி புனித ஸ்தேவானிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி செபித்துக் கொள்வோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை. நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் சார்பாக இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்காகவும் செபித்துக் கொள்வோம். சரி, இன்று கண்டிப்பாக நேரம் எடுத்து இறை இயேசுவிடம், அன்னை மரியாளிடம் செபியுங்கள். ஒரு நாளும் ஜெபிக்க மறவாத நபராக, குடும்பமாக உங்கள் குடும்பமும் நீங்களும் இருப்பது மிக மிக முக்கியம் நண்பர்களே. ஜெபம் மட்டுமே சாத்தான் கொண்டு வரும் அனைத்து சோதனைகளில் இருந்தும் நம்மை காக்கும். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் நான் தவறாமல் அன்னை மரியிடமும் இறை இயேசுவிடமும் ஜெபிக்கின்றேன். இன்று செல்வம், பணம், பொருள் என்பது மிக தேவையானதுதான். காசு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் இதிலும் ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் சிந்தனை செய்ய வேண்டியது என்னவென்றால், எப்படி சம்பாதிக்கிறோம், சம்பாதித்ததை எப்படி நாம் செலவு செய்கிறோம், எப்படி தேவைகளை குறைக்கலாம், அதன் மூலம் கொஞ்சம் சேமிப்பில் தங்குமே. பணம் அது நிறைய இருப்பவனை தூங்க விடாது. ஒரு 2 நாள் வீட்டை விட்டு வெளியே செல்கிறோம் என்றால் கூட பயமாயிருக்கும். திருடன் வந்து விடுவானோ என்று நினைப்போம். ஆனால் மறுபக்கம் பார்த்தீர்கள் என்றால், அதே பணம் ஒருவனிடம் இல்லை என்றாலும் வாழ முடியாது. அதனால் இந்த காலத்தில் நன்றாக பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். நாமும் ரெஸ்டே இல்லாமல் உழைக்கிறோம். அது இருந்தால்தான், எது பணம், பொருள், வீடு, வாகனம், வசதி, நகை இவையெல்லாம் இருந்தால்தான் மதிப்பு. இல்லை என்றால் தாழ்த்தி பேசுவது, விமர்சனம் செய்வது, இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில்தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் இன்றைய வசனம் நம்மிடம் ஓர் பெரும் கேள்வியை கேட்கிறது. அது என்னவென்றால், யாருக்கு ஊழியம் செய்கிறீர்கள் என்பதை இப்போதே முடிவு செய்யுங்கள் என்று கேட்கிறது. நாளை நாளனின்று இல்லை, இப்போதே முடிவு செய்ய வேண்டுமாம். இன்றே முடிவு செய்ய வேண்டுமாம். ஆண்டவருக்கா அல்லது பொருளுக்கும் பணத்திற்குமா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். தூய இயேசுவை தேர்ந்து கொண்டு நேர்மையான முறையில் சேர்க்கும் எந்த செல்வமும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாயிருந்தாலும் ஆசீர்வாதமாயிருக்கும். நோய் நொடி செலவு இருக்காது, வீண் விரயம் இருக்காது. உயிர் இல்லா ஒன்று நம்மை ஆழ்கிறது, இப்படிக்கு பணம் என்று ஒரு சின்ன கவிதையை படித்த ஞாபகம் எனக்கு இப்போது வருகிறது. ஆனால் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத சில விஷயங்களும் இந்த உலகில் இருக்கின்றது நண்பர்களே. அது என்ன தெரியுமா? அறிவு, நம்பிக்கை, பாசம், நன்னெறி, ஒழுக்கம். இவைத்தான். இந்த நல்ல பண்புகள் நம்மிடம் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசுவை எப்போதும் நம் கண்முன் வைத்திருப்பீர்கள். தவறு செய்யவே மாட்டீர்கள். அப்போது இயேசு நீங்கள் வாழ வேண்டிய வழியை, எடுக்க வேண்டிய முடிவுகளை, எப்படி பணம் ஈட்ட வேண்டும் என்ற நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு கற்றுத் தருவார், அருள் செய்வார். எது நிறைவான மகிழ்ச்சி தருமோ அதை உங்களுக்கு தருவார். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்று நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். உன்னுடைய மதிப்பு எது தெரியுமா? பணம் இல்லாத போது உனக்கு கிடைப்பதுதான். பணம் நிம்மதி தராது. தேவைக்கு ஏற்ப செல்வம், அதை தேவன் கொடுத்த திறமையின் மூலம் நேரிய வழியில் சேருங்கள் நண்பர்களே. எந்த சூழலிலும் இயேசுவை மறந்து விடாதீர்கள். உங்கள் தேவைகளை அவருக்கு தெரியப்படுத்தி நியாயமாய் நேர்மையாய் வாழுங்கள், ஜெபியுங்கள். தன் பிள்ளைகளை என்றுமே இயேசு வெறும் கையாய் விடுவதில்லை. 2 பரிவாரங்களோடு தான் ஆசீர்வதித்து அனுப்புவார், யாக்கோபை அனுப்பியது போல.
சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்குமாம். ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிறது வசனம். ஆண்டவரை தேடுங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன குறைவு கூட இல்லாமல் சகலத்தையும் சந்தித்து அழகாய் நம் இயேசு நிறைவாய் நடத்துவார். செபிக்கலாமா? இயேசுவே, எங்களை காத்தள்ளும். உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்துள்ளோம். நீரே எங்கள் உரிமை சொத்து, எங்கள் கிண்ணம், எங்களுக்குரிய பங்கை காப்பவரும் நீரே. இன்று நீர் எங்களிடம் ஒரு கேள்வி கேட்டீரே, யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை. அந்த கேள்வியை இன்று நாங்கள் மனதில் வைத்து சிந்திக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து இயேசுவுக்கே ஊழியம் செய்து நன்முறையில் உழைத்து எங்களுக்கு தேவையானவற்றை ஈட்டி வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.